பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் பனிப்போர் கோல்வார் என்று எதுவும் இல்லை என முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். பனிப்போர் கோல்டு வார் ஹாட் வார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. நான் எல்லா இன்னைக்கு பாருங்க எங்க பத்திரிகை இந்த மாவட்ட தலைவர் அவங்க பொதுச்செயலர் அவங்க அண்ணா இங்க வந்து இந்த டீலை பத்தி பேசுறோம். நாங்க பேசுறோம். நேரம் இங்கிருந்து பழனி போய் பழனியில் மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன். கட்சி வேலை தான் செய்கிறேன், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் காலம்ங்கிறனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க. எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. தேர்தல் காலத்தில் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. செய்தி சேகரிக்கணும், நிறைய கமெண்ட் வேணும், ஃபீட்பேக் வேணும், பைட் வேணும். அதனால் இன்னும் 40 நாள் இருக்கலன்னா எல்லா கேள்விக்கும் இன்னைக்கே பதில் சொல்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்த 40 நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போவீங்க? தவிக தலைவர் விஜய்க்கு செங்கோட்டையன் புரட்சி தளபதி பட்டம் கொடுத்ததை நினைத்து கண்ணீர் விடுவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செங்கோட்டையனுக்கு தவிகவில் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். 50 வருஷத்துக்கு மேல அனுபவம் செஞ்ச செங்கோட்டையன் இவர் பார்த்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது விஜய்க்கு புரட்சி தளபதி ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன? இதை பத்தி நான் கண்ணீர் விடத்தான் எங்களோட இருந்த ஒரு பெரிய பணிதான் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டு பிரச்சனை. நீங்க எனக்கு ஒரு தகுதி, திரு அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவர் எல்லாரும் சின்ன சின்ன தாளத்தில் அடிப்பாங்க. பெரிய தாம்பாள தட்டு அடிக்காத தம்பு இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய பன்கட்டு அதுல எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4வது தான் உட்கார வச்சிருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலையை அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. தேமுதிகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் காய்கறி சாப்பாட்டு இலைக்கு வந்தால் போதும் என தெரிவித்தார். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும், அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி தானே எங்க கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டுல கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரிதான் அது. எங்களுக்கு தான் அது நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி, யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம். நாங்க நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில் இருக்கிற எங்க கூட்டணி. ராமதாஸை சுற்றி நிறைய துரோகிகள் இருப்பதாக கூறிய அன்புமணி அதிலும் ஜி.கே. மணி பெரும் துரோகி என குற்றஞ்சாட்டியுள்ளார். அதை பத்தி பேசக்கூடாதுன்னு, அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாரு. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள். அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு, அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒற்றை இலக்கத்திலேயே வெற்றி பெறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற பாமக இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நல்ல கூட்டணிகளை நாம் சென்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான். எண்ணிக்கையில 10க்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க. அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க.
ஏன்னா நான் போய் பார்த்துட்டேன், எல்லா பகுதியிலும் பார்த்தா அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மேல. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நமீபியாவிற்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த நமீபியா அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 156 ரன்களை எடுத்தது. நமீபியா அணி தரப்பில் அதிகபட்சமாக நிக்கோ லாஃப்டி, ஈடன் 42 ரன்கள் விளாசினர். 157 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் நெதர்லாந்து அணி களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க வீரர் மேக்ஸ் பேட்ரிக் ஓடவுட் 7 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் மைக்கேல் லிவிட் மற்றும் பாஸ்டி லீட் ஜோடி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இதனால் நெதர்லாந்து அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. அந்த அணியின் பாஸ்டி லீட் 48 பந்துகளில் 72 ரன்கள் விளாசி கடைசி வரை களத்தில் இருந்தார். 72 ரன்கள் குவித்ததுடன் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு உதவிய பாஸ்டி லீட் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். அதேபோல் சென்னையில் நடைபெறும் 11வது லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணிக்கு 170 ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். கேரளாவில் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் கிளர்ச்சியில் ஈடுபட்ட காட்சிதான் இது. திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள பல்கலைக்கழகத்தில் வழக்கமாக நடைபெறும் கலாச்சார விழாவிற்கு துணைவேந்தர் நிதி ஒதுக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் விளையாட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்கான பயணச் செலவை பல்கலைக்கழகம் ஏற்க மறுத்ததாகவும் தெரிகிறது. இதனை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். ஆனால் மாணவர்கள் காவல்துறையின் தடுப்புகளை தகர்த்தெறிந்துவிட்டு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்தனர். இதனால் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராம் அடுத்த வாரம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் துவாரபாலகர்கள் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது சுமார் 4.5 கிலோ தங்கம் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அம்மாநில கூடுதல் டிஜிபி வெங்கடேஷ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் தேவசம் வாரியத்தின் முன்னாள் தலைவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். தங்க கவசங்களில் உள்ள தங்கம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட போது நடிகர் ஜெயராமின் வீட்டில் வைத்து அவை பூஜை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவருடன் ஜெயராம் நீண்ட நாட்களாக தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் சென்னை வந்த சிறப்பு புலனாய்வு குழு ஜெயராமிடம் அவரது வீட்டில் வைத்து விசாரணை நடத்தினர். இதன் அடுத்த கட்டமாக ஜெயராமிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு சம்மன் அனுப்பியுள்ளது. கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜெயராம் அடுத்த வாரம் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபரிமலை தங்கம் திருட்டு தொடர்பாக கடந்த மாதம் மத்திய அரசின் அனுமதியுடன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை இதுவரை 12 பேருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய 12 பேரில் 3 பேரின் பெயர்கள் மட்டுமே சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.